ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்காக தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். புதினாவை இந்த மாதிரி ஆஞ்சி போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா எடுத்து வச்சுருக்க வரமிளகாவில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். வரமிளகா நல்லா வணங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படி போட்டு அதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பை போட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக வெட்டி அழகாக அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். வெங்காயமாக இருக்கட்டும் எதுவுமே வணங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வணக்கி எடுத்துக்கணும். நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா வணக்கிட்டு எந்த அளவுக்கு நல்லா வணங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேல் நம்ம கழுவி வச்சுருக்க புதினாவை அதில் ஆட் பண்ணிக்கணும். புதினா கொஞ்சம் மல்லி இருக்குது, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கணும். நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சுருங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி புதினா நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் பாருங்களேன், அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வணக்கங்க பாருங்களேன், இந்த அளவுக்கு நல்லா வணக்க நல்லா டேஸ்ட்டான சுவையான புதினா சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வணக்கினதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வணக்கி விட்டு இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா இந்த அளவுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான புதினா சட்னி ரெடியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இது பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக ஓட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், அருமையான சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் ஓட்டினீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மல்லித்தலை தெளித்து தூவி விட்டுட்டு அருமையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.